வணக்கம். ஸோ இன்றைக்கி எங்களுடைய மை வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயம்தான். அச்சீவிங் கோல்ஸ். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு குறிக்கோளோடு இருக்கும், ஆனால் எல்லாருமே அதை அச்சீவ் பண்ண முடியறதில்ல. ஒரு சிலர் மட்டும் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சிலர் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த விஷயங்களை எல்லாரும் பண்ணினோம் அப்படின்னம்னா நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு மினிமம் 20%, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட 20% கண்டிப்பான க்ரோத். நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்தில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒரு செயலை செஞ்சவொன்னே வெற்றி அடைஞ்சவங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் என்ன குறைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ரெக்கார்டிங். நம்ம என்ன பண்ணோன்றதை நமக்கு முதல்ல தெரியணும். அதை நம்ம ரிவ்யூ பண்ணணும். அதை முதல்ல நமக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மை வேர்ல்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன். மை வேர்ல்டு ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அவங்க சில ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் தூங்குறதுக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி 16 மணி நேரம் நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த 16 மணி நேரம் நான் என்ன பண்ணேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 16 விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். 16 விஷயங்களை விட கம்மியாக தான் பண்ணுறோம். அப்படி இருந்தும் நம்ம ஏன் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிற விஷயம் எப்போ தெரியும்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியும். இரண்டாவது விஷயம் பர்சனல் சர்ச் இன்ஜின். நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரே விஷயத்தையே நம்ம திரும்ப பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே பண்ணது மறந்துடுச்சு. ஏதோ ஒரு விஷயம் இங்கே தான் வச்சுருக்கேன், நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, டைம் கிடைக்கும் போது பார்த்து எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபெயிலியர் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சார்ந்த விஷயம் என்கிட்ட தான் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை பண்ணுறோம். ஒரு வருஷத்தில் 365 வேலை பண்ணியிருக்கோம். 365 வேலையும் நமக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன, ரெக்கார்ட் பண்ணும். வேணுங்கிறப்போ 1 or 2 கீவேர்டை போட்ட உடனே எனக்கு அந்த விஷயத்தை ரீகால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், அஷூரன்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பான முன்னேற்றம் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன வச்சே சொல்கிறேன். எங்கள் கூட படித்தவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் நான் மட்டும் இன்றைக்கி தேதி வரைக்கும் டெக்னாலஜியில் அப் டு டேட் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நான் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது தான். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இதில் நோட்லலாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை ரீகால் பண்ணுறதும் கஷ்டம். பட் இப்போது நமக்கு ஒரு ஆப்டான டைம், டெக்னாலஜி கையில் இருக்குது, மொபைல் கையில் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அப்பப்போ எப்போ ஒரு நிகழ்வு நடக்குதோ அப்போவே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக நடக்கும். சரி, இது எப்படிங்க சார், ஏதாவது பேமெண்ட் பண்ணுமா அப்படின்னா 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷன் லைஃப் டைம் ஃப்ரீ. ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது, அவ்வளோதான். பெய்டு வெர்ஷனில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் தான் பெய்டு வெர்ஷன் போக போகிறோம். சரி, பெய்டு வெர்ஷன் பண்ணணுன்னா எவ்வளோ சார் கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள் சார். ஒரு நாளைக்கு ₹1, வருஷத்துக்கு ₹365 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரி, வாங்க இப்போது அந்த மொபைல் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டெமோ காட்டுறேன்.
ஸோ முதல்ல மை வேர்ல்டு அப்படின்ற அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு ப்ளே ஸ்டோர்னுடைய லிங்க் இருக்குது, அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மை வேர்ல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ மை வேர்ல்டு ஆப் இன்ஸ்டால் பண்ண வாட்டி ஸோ நம்ம சர்ச் ஸ்க்ரீனில் வந்துட்டு மை அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஆட் டு ஹோம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆட் டு ஹோமை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜ்லேயே ஐக்கான் இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ வெரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிஃபை மொபைல் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கீழே பாருங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்கள் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது என்னுடைய நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வெரிஃபை மொபைல் கொடுக்குறேன். ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளார் வந்துருச்சுங்க. ஸோ இதுதான் மை வேர்ல்டு அப்படிங்கிற ஆப்னுடைய வியூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆப் பார் இருக்குது, நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிக் ஆடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே பாட்டம் நேவிகேஷன் பார் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதை எப்படி நான் யூஸ் பண்ணணும்? ஸோ பெஸ்ட்டாக இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு கடைக்கு போக போகிறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிச்சுக்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன டைப் அடிக்கிறேன்னா மை வேர்ல்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் ஒரு வேலையை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போவே எனக்கு இங்கே ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி போட்டுக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு. சரிங்க சார், நான் மறந்துட்டேன், நான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பிஸியாக இருந்தேன், நான் என்ட்ரி போடல, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆப் பார் இருக்குது, ஆப் பாரில் ப்ளஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னல் இருக்குது. ஸோ டைரி, டாக்குமெண்ட். ஸோ டைரின்றது தான் நம்மளுடைய ஈவெண்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆதார் கார்டு இல்லை சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இன்விடேஷன் அப்படிங்கிறது நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க, அப்போது அந்த இன்விடேஷனை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும். இப்போ நான் நோட்ஸுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே நோட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஐக்கான் வச்சுருக்கேன் ஆப் பாரில். ஸோ இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணி நோட்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கரண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் புக் பண்ணியிருக்கேன், அதனுடைய காஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அப்போஸ் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா என்னென்னு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, அதை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஈஸியாக நமக்கு வேணுங்கிறத குயிக்காக ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஆல் ஜேர்னல் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் டைரி நான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டைரி கிளிக் பண்ணுறேன். காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நான் அந்த டேட்டை கிளிக் பண்ணி டேட்டை கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். 10 மணி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் 10 மணி அப்படின்னு டைம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே போய் டிஸ்கிரிப்ஷனை நான் டைப் அடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜை என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் லேட்டராக ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ டெஸ்ட் வந்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா நான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மறந்துட்டேன், அப்பப்போ என்ட்ரி போடலை. அப்போ நான் ஞாபகப்படுத்தி நான் ஒவ்வொன்றா என்ட்ரி போடும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரைட். சரி, இப்போ வந்து இந்த டைப் ஆஃப் ஜேர்னல் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜேர்னலை பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான விஷயங்கள் தான், ஆனால் பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம், அப்போ ட்ரீட்மெண்ட்ஸில் போய் போட்டுக்கலாம். நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன், அப்போ ட்ரிப்ஸில் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க்கு நான் பண்ணணும், அப்போ டாஸ்க்குன்னு கிளிக் பண்ணி என்ன டாஸ்க்கு, அது எப்போ முடியணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் போட்டுக்கலாம். நான் ரொம்ப இன்டெப்த்தாக போடல, ஏன்னா இது ரொம்ப செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஜேர்னல்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸுன்னு இருக்குது. இதில் நம்ம யாருக்காவது பேமெண்ட் பண்ணோம்னா, யார்கிட்ட ஏதாவது பணம் வாங்கணும் அப்படின்னோம்னா அந்த மாதிரியான டீட்டெயிலை அக்கௌண்ட்ஸில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மை ஹெல்த்னு இருக்குது. மை ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போது ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம், சுகர் டெஸ்ட் பண்ணுறோம், வெயிட் மெஷர் பண்ணுறோம், அப்போல்லாம் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம்னா எப்போனாலும் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், முதல்ல கேட்பாங்க உங்களுக்கு என்ன சுகர் இருக்குது, என்ன ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதிலேருந்து எடுத்து காமிச்சோம்னா எந்தெந்த தேதியில் என்ன சுகர் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிறது காமிச்சோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு அந்த டாக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான விஷயமாக வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஜேர்னல்ஸு, இன்னொன்று அக்கௌண்ட்ஸு, இன்னொன்று மை ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்மளுடைய ஆக்டிவிட்டிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காட்டப் ஒரு 4:15க்கு நான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு சுடோக்கு விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து 6:21க்கு வாக்கிங் போயிருக்கேன். அந்த வாக்கிங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து 20,000 வித்ட்ராயல் பண்ணியிருக்கேன். உழவர் சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த விஷயம் நடக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பண்ணுறோம். சரி இது பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ரிவ்யூ டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவ்யூன்னு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக கரண்ட் டேட்னுடைய விஷயங்கள் இங்கே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டாப்பில் இருந்து பார்க்குறோம். ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்னும் டெப்த்தாக இன்னும் விவரமாக நம்ம எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடிட்னு கொடுத்துட்டு ஸ்டார்டட் வாக்கிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சண்முகம் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சண்முகம் சார் அண்ட் மீ அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா பின்னால் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொன்று, இதை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய மைண்டு நான் இந்த வேலையெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த வேலையை நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஆட்டோ கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது டெய்லி ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னால் இது மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும், ஏன்னா நம்ம தேவையில்லாமல் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். நம்மளை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது நம்மளுடைய லைஃபுக்கு நிறைய யூஸ் ஆகும். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ரிவ்யூக்கு வாரம் ஒரு முறை சண்டே உட்காருங்க. சண்டே, இந்த வாரம் சண்டேவிலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படியே ஒரு முறை பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம டெய்லி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம இதையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணும்போது எல்லாம் ஞாபகம் வரும். அந்த வாரத்தில் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரும். பாருங்கள், வாக்கிங் போகும்போது என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்பப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஈஸியாக ரீகால் பண்ண முடியுது. ரைட்? ஸோ பாருங்கள், இவர் ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங் நடந்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த வாரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது ஈஸியாக இந்த உலகத்தில் பெரிய ஞாபக சக்தி உள்ளவர்கள் அப்படின்லாம் யாரும் கிடையாது. யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம திரும்ப நம்ம டெய்லி வியூ பண்ணுறோம், வீக்லி ரிவ்யூ பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒரு விஷயங்களை ஞாபகப்படுத்திக்க முடியும். இதே மாதிரி மந்த்லி ரிவ்யூன்னு கொடுத்தோம்னா இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு குயிக் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, சரிங்க சார்.
இப்படி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ், வேறு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலையில் இப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இவருக்கு நான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பாருங்கள் ஷேர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், எனக்கே நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டட் ஃபார் வாக்கிங் சன்ஹூம் சார் அண்ட் மீ. இது என்னைக்கு தேதிக்கு நான் வந்து நம்ம வந்து இதை கேப்சர் பண்ணோன்னு தெரியும். நான் ஈவன் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதை அவருக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா நான் அவருக்கு ஃபுல்லாக விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களும் அதில் வந்துடும். ஓகே. ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிபிஎஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் டீட்டெயிலும் சேர்த்து அவங்களுக்கு போகும். ஸோ அது இன்னும் நமக்கு வந்து பழைய நினைவுகளை எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே நடந்துச்சு அப்படின்றத நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த லொக்கேஷன் எனக்கு காமிக்கும். ஸோ அப்போ என்ன பாருங்கள், ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்கோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன். அவர் அதை கிளிக் பண்ணோன்னே அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது இம்மிடியட்டாக அவரால் ரீகால் பண்ணிக்க முடியும். அப்போ அது ஒரு மலரும் நினைவுகளாக நமக்கு அமையும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் சர்ச்சிங். நான் ஒரு நாள் கரூருக்கு போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கரூருக்கு போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும். நான் இப்போ கரூர்னு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ கரூரில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கரூருக்கு போன அன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு, இன்னொரு நிகழ்வு நடந்தது. என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும். அப்போது ஆனால் எனக்கு டைரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷோ ஆல் டிரான்சாக்ஷன் ஆஃப் த டே இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு தெரியும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுங்கிற ஃபோட்டோ எனக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இன்னொரு விஷயத்தை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசட்ஸ். இப்போ நம்ம ரெகுலராக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதை பர்ச்சேஸ் பண்ணோம், அது எப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம், எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசட்னு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எப்பப்போ ஒரு விஷயம் வருதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், வீட்டில் ஒரு யூபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அது என்றைக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம், 13ஆம் தேதி வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். அந்த லேப்டாப் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், திவ்யா சென்னைக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ஒரு அசட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய டீட்டெயில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ இல்லை அது வேறு ஏதாவது அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் எடுக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஃபில்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இன்விடேஷன், நான் எந்தெந்த இன்விடேஷன்லாம் அட்டன் பண்ணேன் ஸோ அப்படின்னா பாருங்கள். ஸோ இது ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, இன்னொரு இன்விடேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருக்கேன். ஸோ பாண்டியன் நியூ ஹவுஸ் வார்ம் அப் ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ என்னென்ன நான் வந்து ஒரு இன்விடேஷன் வருதோ அப்போ நான் நோட் பண்ணிக்கிட்டேன்னா நான் அதை தொலைவு தேவையில்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புன வாட்டி தான் அந்த கார்டு தொலைவும், எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு தொலைவும். அது நமக்கு கண்ணுக்கே சிக்காது. ஸோ வந்தவொன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி டீட்டெயிலாக இன்விடேஷனில் போட்டுட்டோம்னா ஸோ அது நம்ம போய் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-3 வருஷம் கழிச்சு அது எங்கே போய் பார்த்தோம், என்ன நடந்தது, எந்தெந்த இன்விடேஷன் நம்ம வந்து பார்த்தோன்றதை ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று, நம்ம இமேஜஸை இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். அதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற இமேஜ் ஒரு ஹை குவாலிட்டியிலே கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதில் கிடைக்காது. வேறு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரிஜினல் குவாலிட்டி இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி மானிட்டரிங். ஸோ இந்த ரிவ்யூ டூல்ஸில் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக எவ்வளோ ஆக்டிவிட்டி ரெக்கார்டிங் பண்ணுறேன் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் நான் அதிகமான ஈவெண்ட்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போது என்ன அர்த்தம், நான் நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி நான் ரிவ்யூ பண்ண எனக்குள்ளார கண்டிப்பாக ஒரு ஆட்டோ கரெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், திஸ் டே தட் ஏஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இதே தேதியில் சில வருடங்களுக்கு முன்னால் என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறது ஞாபகம் வருது பாருங்கள்.
2004 என்ன பண்ணேன். ஸோ ஜெயசுதாஸ் அப்படிங்கிறவருடைய மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன். 2006 பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணோன்றதை நம்ம ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு ஃபோட்டோ இருக்குது, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணோன்னா ட்ராயர் மெனு வரும். ஸோ இந்த ட்ராயர் மெனுவில் பார்த்தீங்கன்னா ஸோ லாக் அவுட் பண்ணிக்கலாம். அபவுட் அஸ்ல போனீங்கன்னா எங்களுடைய டீட்டெயில் வருது, ஸோ பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைலில் போயிட்டு இமேஜை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், ஃபோட்டோவை வந்து மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹெல்ப் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மை வேர்ல்டு ஆப்பை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. இப்போவே இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அந்த இமேஜஸோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.